Kanchipuram, popularly known as a temple city, is a well-known place in India. Being one of the 7 Moksha Puris, Kanchipuram is a celebrated place of pilgrimage. The spiritual value of this soil enlightens the souls of our country. Formerly, the historical capital of the Pallavas does possess many reasons for special mention. It has been weaving a highly pure silky relation among our people for generations. Kanchi has been a center of literary pursuits and advanced learning, a healthy society. The brainchild of his unique thought blossomed in the form of Sri Sankara Arts and Science College. Let us now take a look at some of the achievements and milestones of the institution. Permanent affiliation status with the University of Madras, 2F of UGC Act 1956, certified ISO 9001-2008 in the year 2005, AICTE approval for MBA, A grade by NAAC Committee, autonomous status by UGC in 2015-16. முதல் சங்கரா கலைக்கல்லூரி என்று ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கு மாணவ மாணவிகளை உருவாக்குவதற்கு இந்த காலேஜ் மிகவும் உபயோகமாக இருக்கிறது. படிப்பு தான் நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமானது. இந்த படிப்பு சரியாக இல்லாவிட்டால் நமக்கு எதுவுமே சரியாக வராது. நல்ல நீதி போதனைகள் எல்லாம் நிறைய சொல்லிக் கொடுத்து நல்ல வகைகளை உருவாக்கி நல்ல மாணவர்களை தயாராக்குகிறார்கள். அப்படிப்பட்ட நல்லவர்களாக நாம் எல்லோரும் வாழ்ந்து நல்ல மனிதர்களாக ஆகி நல்ல குணங்களோடு வாழ்ந்து நல்ல பண்புகளோடு வாழ்ந்து எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற வாழ்த்தை ஆசீர்வதிக்கிறோம். गुरुर् ब्रह्मा गुरुर् विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रुति स्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरम्. कृतयुगम திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் என்கிற இந்த 4 யுகங்களிலே தற்போதைய கலியுகத்திலே கேரள மாநிலத்திலே காலடி எனும் கிராமத்திலே பிறந்து சிவபெருமானது அவதாரமாக அகில பாரதம் முழுவதும் எட்டு வயதிலிருந்து 32 வயதுக்குள்ளாக பாத யாத்திரையாக பலமுறை சஞ்சாரம் செய்து யாத்திரையை மேற்கொண்டு நம்முடைய பாரத நாட்டிலே தர்மத்தை, நல்ல பண்புகளை, நல்ல தத்துவங்களை மக்களுக்கு எடுத்துரைத்து இந்திய நாட்டை ஒற்றுமை மிக்க நாடாக, பல மொழிகள், பல நம்பிக்கைகள் இருக்கக்கூடிய இந்த நாட்டிலே ஒருமித்த கருத்து, தர்மத்தின் அடிப்படையிலே, பக்தியின் அடிப்படையிலே, சேவையின் அடிப்படையிலே, நாகரிகத்தின் அடிப்படையிலே ஒற்றுமையை, ஒருமித்த கருத்தை வலுப்படுத்தி தேசிய ஒருமைப்பாட்டை திருடப்படுத்தியவர், நிலைநாட்டியவர் நம்முடைய ஆதிசங்கரர். அந்த ஆதிசங்கரருடைய
வழிவந்த நம்முடைய ஜெகத்குரு சங்கராச்சாரியர் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் கல்வியில் கரையிலா காஞ்சி என்கிற இந்த காஞ்சி மாநகரத்திலே பொதுமக்கள், குறிப்பாக காஞ்சிபுரத்திற்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய பல கிராமத்தை சார்ந்தவர்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்பை தரக்கூடிய படிப்புகளையும் ஆராய்ச்சியை மேற்கொள்வதற்கான சிறந்த அடித்தளத்தை உருவாக்கக்கூடிய கல்வியும், பக்தி, கலாச்சாரம், பெற்றோர்களை மதித்தல், அன்புடன் பழகுதல், பிறருக்கு சேவை செய்தல், பரோபகார சிந்தனை, பிறருக்கு உதவி செய்தல், இது போன்ற நல்ல பண்புகளுடன் எளிமை, சிக்கனம், சேமிப்பு, சேவை என்கிற நோக்கத்தோடு தேசபக்தியும் தெய்வ பக்தியும் சேர்ந்து ஒரு கல்வி திட்டம் வளர வேண்டும் என்பதற்காக சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை நிறுவி அது 25 ஆண்டுகளுக்கும் மேலாக நம்முடைய பெரியவர்களுடைய ஆசியை பெற்று அவர்களுடைய வழிகாட்டுதலுடன் நகர மக்களுக்கும் சரி, கிராம மக்களுக்கும் சரி, பொருத்தமான ஒரு கல்வியை, உபயோகமுள்ள ஒரு கல்வியை, உத்தியோகத்தை தரக்கூடிய ஒரு கல்வியை, கிராமங்களுக்கு சென்று சேவை செய்ய வேண்டும் என்கிற சேவை மனப்பான்மையை தரக்கூடிய ஒரு கல்வியை சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய ஒப்புதலுடனும் ஒத்துழைப்புடனும் நடத்தி கொண்டு வருகிறது. இந்த வருஷ மாணவர் சேர்க்கை பெருமளவிலே நடைபெற்று நிறைவடைந்துள்ள இந்த நேரத்திலே இன்றைய தினத்திலிருந்து தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையை மனதில் கொண்டு கணினி உதவியுடன் இந்த கல்லூரி பாடத்திட்டங்கள் தொடங்க இருக்கின்றன. தொடர்ந்து கல்லூரி முதல்வர், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், அங்கு பணிபுரியக்கூடிய அலுவலர்கள், மாணவர்கள், மாணவிகள், இப்படி அனைவருடைய உழைப்புடனும் ஒத்துழைப்புடனும் காஞ்சி நகர மக்களுக்கும் காஞ்சி பகுதி கிராம மக்களுக்கும் உபயோகப்படக்கூடிய இந்த கல்லூரி மேன்மேலும் சிறந்த முறையிலே குருவின் வழியிலே சிறப்பாக சேவையாற்றி மேன்மேலும் கல்வி சேவையிலே சிறந்த ஒரு இடத்தை, பெருமையும் நிம்மதியும் வளர்ச்சியும் கொண்ட ஒரு நல்ல பாதையிலே மேன்மேலும் முன்னேறுவதற்கு அனைவரும் பிரார்த்தனையும் பிரயத்தனமும் செய்ய வேண்டும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஒரு சங்கராச்சாரிய அவர்களும் 68, 68, 69, 70 3 சங்கராச்சாரியர்களும் நம்முடைய கலைக்கல்லூரி வளர்ச்சியிலே மிக்க அக்கறை கொண்டவர்கள். அவர்கள் பெரியவர் சந்திரசேகர் சரஸ்வதி அவர்கள் கடிகாசாலம் இருந்த காலத்தில் நினைவு கூர்ந்து ஒரு கல்லூரி துவக்க வேண்டும் என்று துவக்கி திரும்பினார்கள். அதை சீரும் சிறப்புமாக நிர்வாகித்தவர் ஜெயேந்திர சரஸ்வதி அவர்கள். 69 70வது பீடாதிபதி விஜயேந்திர சங்கராச்சாரிய அவர்கள் இதை சீர்மிக நல்ல முறையிலே நிர்வகித்து கொண்டு வருகின்றார். இதற்கு காரணம் என்னவெனில், இந்த கல்லூரியில் பெரியவாளுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் இருக்கிறதுனால இது நல்லவர் இழந்தது. மற்றும் இந்த கல்லூரி முதல்வர் கேஆர் வெங்கடேசன், ப்ரொஃபஸர் கேஆர் வெங்கடேசன் அவரும் மற்றும் ஏனைய ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாருமே அவருக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பதால் இந்த கல்லூரி மிக நல்ல முறையில் நடைபெறுகிறது. மேனேஜ்மெண்ட் கமிட்டியில் இருக்கும் டாக்டர் ரிஷிகேஷ் அவர்கள் இந்த கல்லூரியின் வளர்ச்சிக்காக பெரிதும் பாடுபட்டு கொண்டு வருகின்றார்.
அவர் 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 அவர்கள் எல்லாம் செய்த புண்ணியத்தினால இந்த கல்லூரியை மிக சிறப்பாக நிர்வகித்து வருகின்றார் ப்ரொஃபஸர் கே.ஆர். வெங்கடேசன் அவர்கள். இந்த கல்லூரியில் நீங்கள் எல்லாம் சேர்ந்ததே மிக அதிர்ஷ்டமானது. இந்த கல்லூரி மிகவும் நல்ல கல்லூரி. யூனிவர்சிட்டியிலே, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியே இது நல்ல கல்லூரி என்ற பெயரை எடுத்துக்கொள்ளது. ஆகையால் நீங்களெல்லாம் இந்த செலக்ட் பண்ணதில் ஒன்றும் தப்பே கிடையாது. நல்ல செலெக்ஷன் பண்ணியிருக்கீங்க. நீங்களாம் மேலும் மேலும் நன்றாக படித்து இந்த கல்லூரிக்கும் நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸுக்கும் நல்ல பேரை வாங்கி கொடுத்து நல்லபடி முன்னேறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் எனது வணக்கங்கள். மாணவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். பெற்றோர்களுக்கு எனது நன்றிகள். இந்த கல்லூரியில் பணிபுரியும் ஆசிரியர் அவர்களுக்கு அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த கல்லூரியில் செயலாளராக சுமார் 15 வருடங்களாக இருக்கிறேன். இந்த கல்லூரி மகாபரிவா புதுப்பரிவா என்ற ஜெயேந்திர சரஸ்வதி விஜயேந்திர சரஸ்வதியோட முயற்சியால் கடிகாஸ்தானம் என்று காஞ்சிபுரத்தில் பிரபலமாக இருந்த அதை புதுப்பிக்கும் வழியில் இங்கு 2 கல்லூரிகள் தொடங்கப்பட்டன. அதில் மிக சிறப்பாக இருப்பது எங்களது கல்லூரி என்று சொல்லிக்கொள்ள எந்த விதமான தயக்கமும் இல்லை. ஏனென்றால் இது கிட்டத்தட்ட 27 வருஷங்கள் 28 வருஷங்களாக மிக சாதாரணமாக ஆரம்பிக்கப்பட்டு பலவிதமான சிறப்புகளை கொண்டு இது இயங்கிக் கொண்டு வருகிறது. மாணவர்கள் முதலில் தேர்ந்தெடுப்பது என்பது எங்கள் கல்லூரியே என்பது இதன் பெருமையாகும். அநேகமாக இப்பொழுது எல்லா டிபார்ட்மெண்ட், எல்லா துறைகளிலும் PhD, MPhil இருக்கின்றன. அதே சமயம் ஒரு மாணவன் இங்கு சேர்ந்து விட்டால் அவன் நன்றாக அதை முழுவதுமாக முடித்து ஒரு டாக்டரேட் வாங்கி வெளியில் செல்லும்படியான அளவுக்கு இங்கு வசதிகள் இருக்கின்றன. இந்த வசதிகளை நீங்கள் அனைவரும், மாணவர்கள் அனைவரும் நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் மிகச்சிறந்த முறையில் கல்வியை போதிக்கிறார்கள். லெபார்டரி வசதி என்ற பரிசோதனை கூடங்கள் இருக்கின்றன, நூலகங்கள் இருக்கின்றன. கம்யூனிகேஷன் அப்படின்ற இதில் ரேடியோ, எங்களுடைய ரேடியோ சுற்றி ரேடியோ எல்லாரோடும் கலந்துரையாடலுக்கு வசதிகளை செய்து தருகிறது. பலவிதமான வசதிகளுடன் இருக்கும் இந்த கல்லூரியானது அஃபிலியேட்டட் டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட சார்ந்து இயங்குகிறது. ஆட்டோனாமஸ் ஸ்டேட்டஸ், அதாவது உண்மையாக இயங்குவதற்கு எங்களுக்கு முழு அதிகாரத்துடன் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. மாணவர்களுக்கு என்ன அறிவுரை சொல்ல வேண்டும் என்றால், கல்லூரி படிப்பு என்பது ஒரு வேறுபாடோடு இருக்கிறது. இதுவரைக்கும் நம்ம ஸ்கூலில் படித்ததுன்றது வேற. இங்கே கல்லூரி படிப்பு என்பது கொஞ்சம் சுதந்திரமான இது. சுதந்திரம்னா அதி சுதந்திரம் எடுத்துக்கொண்டு மக்கள் கொஞ்சம் ரொம்ப அதிகமான விளையாட்டு மனதோடு இருக்கக்கூடாது. கல்லூரியில் வரும்பொழுது அதற்கு வேண்டிய பாடங்களை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இப்பொழுது சில வழிமுறைகள் தருகிறார்கள். சாதாரணமாக இப்போது ஒரு கொரோனா காலத்தில், இப்போ நம்ம பாதிக்கப்பட்டிருக்க காலத்தில் ஆன்லைன் படிப்பு என்பதாக இது ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஆன்லைன் படிப்பு மற்ற கல்லூரி வளாகத்தில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அந்த வித்தியாசத்தை நீங்கள் அனைவரும் உணர்ந்து ஆசிரியர் பெருமக்கள் சில வழிமுறைகளை, சில கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறத நிறைய சொல்லி கொடுத்துருக்கார்கள். அந்த மாதிரி நீங்கள் அந்த வழியில் நீங்கள் சென்றால் கொரோனா காலத்துக்கு பின்பு இந்த வளாகத்திலேயே நீங்கள் அனைத்தையும் மிகச்சிறந்த வசதியுடன் இதை நீங்கள் எடுத்துக்கொண்ட துறையில் பிரகாசிக்க முடியும். அது ஒன்று மட்டுமல்ல, நீங்கள் பிரகாசிக்கிறது என்பதால் நீங்கள் படிப்பை எவ்வளோ தூரம் ஆர்வத்துடன் கற்றுக்கொள்ளுங்கள் என்பது ஒன்று. உங்கள் பெற்றோர்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். இவ்வளோ கஷ்டத்திலையும், ஏற்கனவே கஷ்டத்தில் இருந்தாலும் பையன் நன்றாக படிக்க வேண்டும் என்று கல்லூரியில் சேர்க்கிறார்கள். அது கொரோனா காலத்தில் பண வசதி, எல்லா வசதியும் குறைந்த காலத்திலையும் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் ஒரு நல்ல எண்ணத்தில் உங்களை சேர்த்திருக்கிறார்கள். அதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு இந்த கல்லூரிக்கும் நல்ல பெயர் வாங்கி கொடுத்து நீங்கள் அனைவரும் பெரிய லெவலில், அதிகமான அளவில் நீங்கள் எல்லாரும் சிறப்பாக இருக்கணும். ஏன்னா சிறப்பாக இருக்கணும்னா இந்த கல்லூரியில் படித்த நிறைய மாணவர்கள் ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற ஐரோப்பிய நாடுகளில் மிகச்சிறந்த அலுவலர்களாகவும் ஆசிரியர்களாகவும் லெபார்டரியில் ரொம்ப சிறந்த துறையில் இருக்கார்கள். ஏன்னா இங்கே கேம்பஸ் இன்டர்வியூ, நீங்கள் கேட்குற இன்டர்வியூ இருக்குது, செலெக்ஷன் இருக்குது, எல்லா விதமான வசதிகளும் இருக்கிற ஒரு கல்லூரி. இந்த கல்லூரி நீங்கள் தேர்ந்தெடுத்தது எனக்கு ரொம்ப மிக மகிழ்ச்சி. நீங்கள் அனைவரும்
சிறந்த மாணவர்களாக உருவாக வேண்டும். டிசிப்ளின், ஒழுக்கத்துடன் நீங்கள் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, குருவருளும் இறையருளும் உங்களுக்கு துணை புரியட்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இந்த கல்லூரியிலே புதிதாக சேர்ந்திருக்கக்கூடிய மாணவர்களே, மாணவிகளே, ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய முதல்வர் என்ற முறையிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் புதிதாக சேர்ந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இணையதளத்தின் மூலமாக வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. உங்களுக்கெல்லாம் இந்த ஒரு நாள் ஒரு பொன்னான நாளாகும். இந்த கல்லூரியை நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு பிடித்த ஒரு துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த துறையிலே நீங்கள் எல்லோரும் முன்னேறி செல்ல இருக்கின்றீர்கள். இதனால் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்தில் +2 வரைக்கும் நீங்கள் படிச்சுட்டு +2ல் பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்க. தமிழ், ஆங்கிலம் உட்பட ஒரு குரூப்பை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிச்சிருக்கீங்க. கல்லூரிக்கு நீங்கள் புதிதாக வரும்போது ஒரு குறிப்பிட்ட துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்திருப்பீங்க. அது பிகாமாக இருக்கலாம், அல்லது பிபிஏவாக இருக்கலாம், பயோகெமிஸ்ட்ரியாக இருக்கலாம், மைக்ரோபயாலஜியாக இருக்கலாம், பயோடெக்னாலஜியாக இருக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கலாம், மேக்ஸோ, ஃபிசிக்ஸோ, இங்கிலீஷோ, தமிழோ இருக்கலாம். அந்த துறையைச் சேர்ந்த பாடங்களை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட துறையைச் சேர்ந்த பாடங்களை நீங்கள் விரும்பி அந்த துறையிலே நீங்கள் செல்ல இருக்கின்றீர்கள். அதனால உங்களுடைய ஃபோக்கஸ் அந்த துறையை சேர்ந்த சப்ஜெக்ட்ல உங்களுடைய ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கணும். ஒரு ஃபோக்கஸ்டான ஒரு பாடத்தை எடுத்து அந்த துறையை தேர்ந்தெடுத்து அதை நீங்கள் படிக்க இருக்கின்றீர்கள். இந்த அண்டர் கிராஜுவேட் என்பது, யூஜி என்பது ஒரு பேசிக், ஒரு ஃபண்டமெண்டல் கோர்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த யூஜி ப்ரோக்ராமில் கொடுப்பாங்க. அடுத்த லெவல் பிஜி ப்ரோக்ராம், அடுத்தது ரிசர்ச் ப்ரோக்ராம் என்று உயர்கல்வியிலே பல நிலைகள் இருக்கின்றன. இந்த யூஜி, பிஜி, அப்புறம் ரிசர்ச் என்று சொல்லப்படக்கூடிய 3 நிலைகள் இருக்கின்றன. அதில் இப்போ தான் நீங்கள் யூஜி லெவலுக்கு, அண்டர் கிராஜுவேட் லெவலுக்கு வந்திருக்கீங்க. இதில் உங்கள் துறை சம்பந்தமான ஃபண்டமெண்டலாக இருக்கக்கூடிய, அடிப்படையாக இருக்கக்கூடிய பாடங்களை எல்லாம் படிக்க இருக்கின்றீர்கள். அதிலே நாட்டமுடன் நீங்கள் படித்தால், ஆர்வத்துடன் நீங்கள் படித்தால் அடுத்த லெவலுக்கு நீங்கள் செல்லலாம், அல்லது வேலைக்கு செல்லலாம், அல்லது அடுத்த ஆராய்ச்சி படிப்புகளுக்கு செல்லலாம். இந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த யூஜி படிப்பின் மூலமாக வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றன. இந்த கல்லூரியிலே 1991ஆம் ஆண்டு காஞ்சி சங்கராச்சாரியார் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளால் துவங்கப்பட்ட இந்த கல்லூரி 30 ஆண்டுகளாக கல்வி பணியை செய்து கொண்டிருக்கின்றது. காஞ்சிபுரத்திலேயே ஒரு சிறந்த ஒரு கல்லூரியாகவும், சென்னை பல்கலைக்கழகத்திலே ஒரு மிகச்சிறந்த ஒரு கல்லூரி என்ற பெயரையும் பெற்றிருக்கக்கூடிய இந்த கல்லூரியிலே 5500 மாணவர்கள் படித்து கொண்டிருக்கின்றார்கள். முதலாம் ஆண்டு மாணவர்கள் கிட்டத்தட்ட 1300 மாணவர்கள் சேர்ந்திருக்கின்றார்கள், புதிதாக சேர்ந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் பல துறைகளிலே, எல்லா துறைகளிலுமே பிஜி என்று சொல்லப்படக்கூடிய முதுநிலை படிப்பு இருக்கின்றது. பல துறைகளிலே எம்ஃபில், பிஹெச்டி போன்ற ஆராய்ச்சி படிப்பு வரையிலே இங்கே இருக்கின்றது.
இங்கே சேர்ந்துள்ள நீங்கள் நல்ல முனைப்புடன் படித்தால் எம்ஃபில் பிஹெச்டி என்று சொல்லப்படக்கூடிய ஆராய்ச்சி நிலை டாக்டர் பட்டம் வரைக்கும் நீங்கள் பெற்றுக்கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு இங்கே வசதி வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்பேற்பட்ட இந்த கல்லூரியிலே தேசிய தரச் சான்றிதழ் பெற்ற இந்த கல்லூரி NAAC என்று சொல்லப்படக்கூடிய நேஷனல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடிடேஷன் கவுன்சில் மூலமாக A கிரேட் என்று சொல்லப்படக்கூடிய தர சான்றிதழ் பெற்ற ஒரு கல்லூரி ஆகும். அது மட்டுமல்லாமல் UGC மூலமாக தன்னாட்சி பெற்ற கல்லூரியாகவும் சென்னை பல்கலைக்கழகத்துடன் நிரந்தர அங்கீகாரம் பெற்ற கல்லூரியாகவும் இந்த கல்லூரி விளங்குகிறது. ஏன் சொல்றேன் அப்படின்னாக்க, இந்த கல்லூரியினுடைய ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா? அதனால தான் இவ்வளோ விஷயங்களும் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். இப்படிப்பட்ட இந்த கல்லூரியில தான் நீங்கள் இப்போது சேர்ந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த COVID-19 என்று சொல்லப்படக்கூடிய இந்த தொற்று நோய் இங்கே பரவிக்கொண்டு இருக்கக்கூடிய, இதன் உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கக்கூடிய காரணத்தின் நோக்கமாக இப்பொழுது உங்களுக்கெல்லாம் இணையதள வழியாக பாடங்களை நடத்த ஆரம்பிக்கின்றோம். இந்த இணையதள வழியான பாடங்களை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஆசிரியரை அல்லது பிற மாணவர்களை நேரிலே சந்தித்து பேசி அவர்களுடன் கலந்து நேரிலே உரையாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தாலும், உங்களுக்கு அந்த கல்வி என்பது தடைபடக்கூடாது என்பதன் காரணமாக இந்த இணையதள வழியாக ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு பாடங்களை எல்லாம் நடத்த இருக்கின்றோம். இந்த இணையதள வழியாக பாடங்களை நீங்கள் ஒரு நாளைக்கு 3 மணி பாடங்கள் நடக்கும். இப்படிப்பட்ட நீங்கள் பாடங்களை நீங்கள் இந்த இணையதள வழியாக இப்பொழுது கற்றுக்கொண்டு வாருங்கள். அரசாங்கம் அடுத்த உத்தரவு எப்படி போடுகிறார்களோ அதன்படி உங்களுக்கு ரெகுலர் கோர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாடங்கள் கல்லூரியிலேயே வந்து படிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு வழிவகையெல்லாம் செய்யப்படும். அதற்கு நீங்கள் காத்திருக்க வேண்டும். அதற்குள்ளாக நீங்கள் பிற பாடங்களை எல்லாம் நீங்கள் இணையதள வழியாகவே படித்துக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட வகையிலே இந்த கல்லூரியிலே பல வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கின்றன. செயல்முறை கூடங்கள் என்று சொல்லப்படக்கூடிய மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி போன்ற லைஃப் சயின்சஸ் டிபார்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சிறந்த அளவிற்கு உங்களுக்கு செயல்முறை கூடங்கள் எல்லாம் இருக்கின்றன. அந்த செயல்முறை கூடங்களிலே இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் ஆஃப் சயின்ஸ் ஸ்வீடன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த துறையின் மூலமாக, நிறுவனத்தின் மூலமாக, பன்னாட்டு நிறுவனத்தின் மூலமாக காசநோய்க்கு மருந்துகள் கண்டுபிடிக்கக்கூடிய ஆராய்ச்சிகள் எல்லாம் இங்கே செய்யப்பட்டு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல டெங்கு காய்ச்சல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த காய்ச்சலுக்கும் இந்த லைஃப் சயின்சஸ் பயோடெக்னாலஜி துறையின் மூலமாக மருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. வலி நிவாரணி மருந்துகள் எல்லாம் இங்கே லைஃப் சயின்சஸ் டிபார்ட்மெண்ட்ஸில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, நியூ டெல்லி மூலமாக பல லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்பான ப்ராஜெக்டுகள் எல்லாம் இந்த கல்லூரிக்கு வழங்கப்பட்டு வலி நிவாரணி மருந்துகள் எல்லாம் இங்கே ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அந்த அளவிற்கு இங்கே லேப் எக்யூப்மெண்ட்ஸு, லேப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, லேப் கெமிக்கல்ஸு எல்லாமே நல்ல குவாலிட்டியான ஒரு லேப் இங்கே உங்களுக்காக பயன்பாட்டிற்காக இருக்கின்றது. அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் மிகச்சிறந்த முறையிலே உங்களுக்கு பாடங்களை நடத்தக்கூடிய திறமை பெற்றவர்கள். இங்கே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 125 ஆசிரியர் பெருமக்களிலே கிட்டத்தட்ட அனைவருமே டாக்டர் பட்டம் பெற்று கிட்டத்தட்ட அனைவருமே 95% ஸ்டாஃப் மெம்பர்ஸ் யூஜிசி லெவலில் குவாலிஃபைடு ஸ்டாஃப் மெம்பர்ஸ் இருக்காங்க. உங்களுடைய சந்தேகங்களை எல்லாம், உங்களுடைய பாட சம்பந்தமான சந்தேகங்களை எல்லாம் உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொண்டு உங்களுடைய குறைகளை எல்லாம் நீங்கள் தீர்த்து கொண்டு
கல்வி சம்பந்தமான முன்னேற்றத்திற்காக உங்களை மேல் நோக்கி அழைத்து செல்வதற்காக ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் முனைப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு துறையிலுமே இங்கே ஒரு ஃபோரம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பின் மூலமாக நீங்கள் உங்களுடைய தனித்திறமைகளை எல்லாம் வளர்த்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இந்த ஃபோரம்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அமைப்புகள் எல்லாம் இருக்கின்றன. ஒவ்வொரு துறையை சேர்ந்த மாணவனும் அந்த அமைப்பின் மூலமாக உங்களுடைய பிரசன்டேஷன் ஸ்கில்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கிரியேட்டிவ் ஸ்கில்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய டிபேட்டிங் ஸ்கில்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தனித்திறமைகளை எல்லாம் வளர்த்து கொள்ள நல்ல வாய்ப்புகள் இங்கே இருக்கின்றன. அதுபோல உங்களுக்கு அந்த ஜெனரல் அவேர்னஸ் என்று சொல்லப்படக்கூடிய நாட்டிலே நடக்கக்கூடிய பிரச்சனைகள், வேறு சோஷியல் இஷ்யூஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சங்கரா சொசைட்டி அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அதன் மூலமாக மாணவர்களே இந்த நாட்டிலே இந்த உலகத்திலே நிகழக்கூடிய பல்வேறு விதமான சிக்கல்களுக்கும் தீர்வு காணக்கூடிய வகையிலே நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இந்த சங்கரா சொசைட்டி என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அதுபோல எனாக்டஸ் சிருஷ்டி என்று சொல்லப்படக்கூடிய மாணவர்களுக்கு அந்த ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்கில்ஸ், தொழில் முனைவோர், நீங்களே நாளைக்கு படிச்சுட்டு ஒரு புதிய தொழிலை நீங்களே செய்யக்கூடிய வகையிலே உங்களுக்கு திறமைகளை எல்லாம் வளர்க்கக்கூடிய அளவிற்கு தொழில் முனைவோர் அமைப்பு ஒன்று எனாக்டஸ் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது பிபிஏ டிபார்ட்மெண்ட்ல. அதற்கும் நீங்கள் அனைத்து துறை மாணவர்களும் அதிலே சேர்ந்து நீங்கள் பயன்பெறலாம். அது மட்டுமல்லாமல் இங்கே சுவாத்தியாயம் என்று சொல்லப்படக்கூடிய பிளேஸ்மெண்ட் செல் ஒன்று சிறந்த முறையிலே இயங்கி வருகிறது. அதன் மூலமாக டிசிஎஸ், காக்னிசன்ட் போன்ற பல நிறுவனங்கள் அவர்களுடன் எம்ஓயு சைன் பண்ணி ரெடிங்டன் கம்பெனி என்று சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனத்தின் மூலமாகவும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எல்லாம் இங்கே போடப்பட்டிருக்கின்றன. அவர்கள் தொடர்ந்து மாணவர்களுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கு உண்டான ட்ரைனிங் எல்லாம் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கே அளிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நீங்கள் அதிலே சேர்ந்து பங்கு பெற்று உங்களுடைய தனித்திறமைகளை எல்லாம் வளர்த்து கொண்டு அந்த பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கை ஃபுல்லாக முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த ரெடிங்டன் போன்ற கம்பெனிகளிலே உங்களை வேலைக்கு எடுத்துக்கொள்வார்கள். அது மட்டுமல்லாமல் பல நிறுவனங்கள் இங்கே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டிற்காக வருகின்றார்கள். அவர்களுக்கு அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு துறை மூலமாக பல முகாம்கள் இங்கே நடத்தப்பட்டிருக்கின்றன. ஜாப் ஃபேர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த முகாம்கள் எல்லாம் இங்கே நடக்கின்றன. ஒவ்வொரு முகாமிலும் கிட்டத்தட்ட 50 நிறுவனங்கள் இங்கே மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கின்றார்கள். சென்ற ஆண்டு இறுதியிலே, அதாவது மார்ச் மாதம் கூட, இந்த தொற்று நோய் காலத்திலே கூட கிட்டத்தட்ட 50 நிறுவனங்களை இங்கே அழைத்து ஆன்லைன் மூலமாகவே ஒரு 200 மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். கடந்த ஆண்டு இந்த ஆண்டு மார்ச் மாதமே அந்த 200 மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கின்றது. இப்பேற்பட்ட வசதிகள் எல்லாம் இங்கே இருக்கின்றன. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், உங்களுடைய பாடங்களை அற்புதமான முறையிலே நீங்கள் படித்து நல்லா அட்லீஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆவது நீங்கள் வாங்கி, அதற்கு மேலும் நீங்கள் வாங்க வேண்டும். குறைந்தது ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆவது நீங்கள் வாங்கினீர்கள் என்றால் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் நாட்டு நலப்பணி திட்டம் என்று சொல்லப்படக்கூடிய என்எஸ்எஸ் மூலமாக பல தொண்டுகள், மாணவர்கள், தன்னார்வ தொண்டர்களை இந்த கல்லூரி உருவாக்கி இருக்கிறது. பல கிராமங்களை தத்தெடுத்து அந்த கிராமத்து மக்களுக்கு மருத்துவ முகாம்களும், அதே போல கால்நடை முகாம்களும், அதே போல் அந்த கிராமத்திற்கு வேண்டிய
பல நலத்திட்ட உதவிகளை எல்லாம் நாட்டு நலப்பணி திட்டத்தின் மூலமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலேயும் நீங்கள் பங்கு பெற்று நல்ல ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த முழுமையான ஒரு மனிதனாக, முழுமையான ஒரு மாணவனாக நீங்கள் உருவாக அனைத்து முயற்சிகளும் இந்த கல்லூரியிலே எடுக்கப்பட்டு அந்த நாட்டு நலப்பணி திட்டத்தின் மூலமாக பல இடங்களுக்கு உங்களை அழைத்து சென்று, அதுபோல தமிழ்துறையின் மூலமாக சரித்திர தேர்ச்சிகள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அமைப்பு இருக்கிறது. அதன் மூலமாக உங்களுக்கு எல்லா துறை மாணவர்களையும் அழைத்து கொண்டு இங்கே இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய கலாச்சார பண்பாட்டு நாகரிக ஆர்கிடெக்சர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கட்டிடக்கலைகள் எல்லாம் இருக்கக்கூடிய பல இடங்களுக்கு உங்களை அழைத்து சென்று வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சிகளை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டு வரலாறை, நம்முடைய நாட்டினுடைய வரலாறையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நல்ல முறையிலே, உண்மையான முறையிலே அதை நீங்கள் தெரிந்து கொண்டு அந்த கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய வகையிலே உங்களுக்கு நல்ல பயிற்சிகள் எல்லாம் ஆன் த ஸ்பாட் ட்ரைனிங் என்று சொல்லப்படக்கூடிய வகையிலே அந்த இடத்திலேயே சென்று உங்களுக்கு அதை நல்ல முறையிலே சரித்திர ஆசிரியர்களும் வரலாற்று ஆசிரியர்களும் அதை விளக்குவார்கள். அந்த அளவிற்கு உங்களுக்கு அந்த பயிற்சிகள் எல்லாம் இலவசமாகவே நாங்கள் அழைத்து செல்லுவோம். ஏனென்றால் உங்களுக்கு பாட சம்பந்தமான விஷயங்கள் மட்டும் நீங்கள் கற்றுக்கொண்டால் அது முழுமையான கல்வியாக இருக்காது. வாழ்க்கை கல்வியும் சரித்திர கல்வியும் சமுதாய கல்வியும் அதே போல ஒழுக்கமான ஒரு கல்வியும் உண்மையான ஒரு கல்வியும் நீங்கள் பெற்றுக்கொண்டு அதே சமயத்திலே ஒரு வேலை வாய்ப்பை நீங்கள் பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த கல்லூரியினுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. அதனால்தான் இவ்வளவு முயற்சிகளையும் இந்த கல்லூரியின் மூலமாக செய்து கொண்டு இருக்கின்றோம். அதற்கு காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் அவர்கள் இளைஞர்களுக்கு நல்ல ஒரு ஊக்கத்தையும் அவர்கள் இந்த சமுதாய பணிகளிலே ஈடுபடுவதற்கான ஒரு உற்சாகத்தையும் உங்களுக்கெல்லாம் இந்த கல்லூரிக்கே வந்து அடிக்கடி பல கூட்டங்களிலே கலந்து கொண்டு பல கருத்தரங்கங்கள் எல்லாம் இந்த கல்லூரியிலே நடைபெறும். அனைத்து கருத்தரங்கங்களிலும் அவர்கள் பங்கு கொண்டு உங்களுக்கெல்லாம் நல்ல ஆசிரியை எல்லாம் வழங்குகின்றார்கள். பன்னாட்டு கருத்தரங்கங்கள் தமிழ்துறையின் மூலமாகவும் கணிப்பொறித்துறையின் மூலமாகவும் மேலும் பிற துறைகளின் மூலமாகவும் கருத்தரங்கங்கள் பல வல்லுநர்களை வைத்துக்கொண்டு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் எல்லாம் நிறைய இந்த கல்லூரியிலே நடக்கின்றன. அந்த அளவுக்கு உங்களுக்கு பிராக்டிக்கல் எக்ஸ்போஷர் என்று சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான உங்களுக்கு எக்ஸ்போஷர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வழங்கப்படும். இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு நல்ல முறையிலே நீங்கள் இந்த கல்வியை அடைய வேண்டும். அதுபோல விளையாட்டுத் துறையிலும் ஒரு கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக இருந்தாலும் அந்த ஒரு விளையாட்டுத் துறையிலே ஈடுபடக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இந்த கல்லூரியிலே வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதுபோல விளையாட்டாக இருந்தாலும் இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல் சாம்பியன்ஷிப் கிரிக்கெட்டில் நம்முடைய கல்லூரி பல சாம்பியன் பட்டங்களை வென்ற ஒரு வரலாறு படைத்த ஒரு கல்லூரியாக இந்த கல்லூரி இருக்கிறது. எனவே விளையாட்டுத் துறையிலே நீங்கள் இருந்தாலும் அதை நீங்கள் நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்ளலாம். அதுபோல நேஷனல் கேடட் கிராப்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய தேசிய மாணவர் படையும் இந்த கல்லூரியிலே இருக்கிறது. அதிலேயும் நீங்கள் சேர்ந்து கொண்டு உங்களுடைய நல்ல உடல் தகுதி திறனையும் அதே போல உள்ளத்தினுடைய அந்த நல்ல ஒரு வீரத்தையும் நல்ல ஒரு நாட்டுப்பற்றினையும் வளர்த்து கொள்ளக்கூடிய வகையிலே இங்கே வாய்ப்புகள் இருக்கின்றன. அதுபோல மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் தனித்தனியாக விடுதிகள் இருக்கின்றன. இந்த விடுதிகள் சிறப்பான முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதுபோல உங்களுக்கு ஸ்போக்கன் ஸ்கில்ஸு, லாங்குவேஜ் கெப்பாசிட்டிஸு, அதே போல் ஒரு நாடகம் நடத்தக்கூடிய ஒரு திறமை, பாடக்கூடிய ஒரு திறமை, அதுபோல் உங்களுக்கு பப்ளிக் அவேர்னஸ் உங்களுக்கு அதிகமாக வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு திறமைகளெல்லாம் வளர்த்து கொள்ள வகையிலே
சமுதாய வானொலி நிலையம் ஒன்று இந்த கல்லூரியிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக நீங்கள் நல்ல ஒரு ஜெனரல் அவேர்னஸை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நீங்களே சிறந்த ஒரு நிகழ்ச்சிகள் எல்லாம் வழங்கி மாணவ மாணவிகளே நன்றாக பேசி நல்ல திறமை இருக்கக்கூடிய ஒரு மாணவர்கள், திறமை இல்லாவிட்டாலும் கூட அந்த திறமைகளை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வானொலி நிலையம் உங்களுக்கு கொடுக்கிறது. வானொலி நிலையத்தின் மூலமாக உங்களுக்கு ரெகுலர் கிளாஸஸ் எல்லாம் கூட ரேடியோ எனேபிள்டு லேர்னிங் மூலமாக பாடங்களை எல்லாம் நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த கல்லூரி மூலமாக உங்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுபோல கம்யூனிட்டி காலேஜ் என்று சொல்லப்படக்கூடிய சங்கரா சமுதாய கல்லூரி ஒன்று இந்த கல்லூரியில் இருக்கிறது. அந்த கல்லூரியின் மூலமாக நீங்கள் இலவசமாகவே நீங்கள் டெய்லரிங் அண்ட் எம்ப்ராய்டரிங், செல்போன் சர்வீஸ், ஏர் கண்டிஷனிங், மல்டிமீடியா, எலக்ட்ரிக்கல் ஒயரிங் அண்ட் ரீவைண்டிங், மோட்டார் ஒயரிங் போன்ற வொகேஷனல் எஜுகேஷன் பாடங்களை எல்லாம் இலவசமாகவே டிப்ளமா வகுப்புகள் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதுபோல ஒவ்வொரு துறையிலுமே சர்டிஃபிகேட் கோர்சஸ் என்று சொல்லப்படக்கூடிய டிப்ளமா கோர்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் உங்களுக்கு, ஸ்கில் பேஸ்டு டிப்ளமா சர்டிஃபிகேட்ஸ் உங்களுக்கு வழங்கப்படும். அந்த சர்டிஃபிகேட் கோர்ஸும் இலவசமாக உங்களுக்கு அந்த பாடங்களை நடத்தி வழங்கப்படுகிறது. அதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் வேல்யூ ஆடட் கோர்சஸ் என்று சொல்லப்படக்கூடிய மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி மாணவர்களுக்கு டிஎம்எல்டி என்று சொல்லப்படக்கூடிய மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் பயிற்சி வகுப்புகள் இங்கே டிப்ளமா கோர்சஸ் ரெகக்னைஸ்டு கோர்ஸ் நடத்தப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் மைக்ரோபயாலஜிக்கு ஃபுட் சேஃப்டி வேல்யூ ஆடட் கோர்ஸ் எல்லாம் நடத்தப்படுகிறது. தமிழ்துறையை பொறுத்த வரைக்கும் இங்கே உங்களுக்கு சுற்றுலாவியல், ஊடகவியல், அதே போல சுவடியியல் படிப்புகள் எல்லாம் சான்றிதழ் படிப்புகள் இலவசமாகவே வழங்கப்படுகிறது. ஆங்கிலத்துறையின் மூலமாகவும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அதேபோல ஸ்போக்கன் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் போன்ற பல துறையின் மூலமாக உங்களுக்கு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. இலவசமாகவே இந்த வகுப்புகளை எல்லாம் நீங்கள் சேர்ந்து பயன்பெறலாம். இப்பேற்பட்ட அனைத்து துறைகளிலுமே நீங்கள் முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருப்பதால் நீங்கள் இந்த தேர்ந்தெடுத்த உங்களுடைய துறையிலே கவனத்துடன் நீங்கள் படித்து நல்ல முறையிலே நீங்கள் உங்களுடைய கல்வியை பெற்றுக்கொண்டு சிறந்த ஒரு நாட்டிற்கு ஒரு சிறந்த ஒரு மாணவனாகவும், உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு நல்ல ஒரு மகனாகவும் மகளாகவும், அதே போல இந்த நாட்டிற்கு ஒரு நல்ல ஒரு பிரஜையாகவும் இருந்து இந்த கலாச்சாரம், பண்பாடு, இந்த சமுதாய நல்லிணக்கம் போன்ற நல்ல பண்புகளை எல்லாம் நீங்கள் இங்கே கற்றுக்கொண்டு நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு தொழில் அதிபராகவும், அதே போல நல்ல ஒரு ஆசிரியராகவும், இந்த கல்லூரியிலே படித்த பழைய மாணவர்கள் எல்லாம் வெளிநாடுகளிலும் சரி, ஐரோப்பிய நாடுகளிலும் சரி, உலகம் முழுவதிலும் இங்கே நல்ல நிலைமையிலே அவர்கள் இருக்கின்றார்கள். இந்தியா முழுவதிலும் பல துறைகளிலே ஆடிட்டர்ஸ் ஆகவும், அதே போல அட்வொகேட்ஸ் ஆகவும், அதே போல சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஆகவும், தொழில் முனைவோர்களாகவும், சயின்டிஸ்டாகவும் பலாயிரக்கணக்கான மாணவர்கள் உலகம் முழுவதும் பரவி இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோரும் உங்களுக்கு அடிக்கடி இங்கே வந்து உங்களுக்கு நல்ல செமினார்ஸ் போன்ற கருத்தரங்குகள் எல்லாம் எடுக்க இருக்கின்றார்கள். அவர்களையும் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்விலே எல்லா நலன்களையும் பெற்று நீங்கள் நல்ல முறையிலே உங்களுடைய கல்வி அமைந்து நீங்கள் நல்ல ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா என்ற பாரதியாரின் வாக்கு கிணங்க நீங்கள் நல்ல முறையிலே கல்வியை பயின்று சிறந்து விளங்க வாழ்த்தி, wish you all the best, wish you all success. Thank you very much.